ஈரோடு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் நண்பர்களாக விஜய் கௌரிஸும் ஆதர்ஸும் இருக்காங்க. ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் எதையுமே செய்யறது கிடையாது. இதுக்கிடையில் விஜய் கௌரிஸ் வீட்டுக்கு எதிரில் ஸ்மேகா குடி வர்றாங்க. ஸ்மேகாவை பார்த்ததும் விஜய் கௌரிஸ் அவங்க மேலே காதலில் விழுறாரு. அதே போல் ஆதர்ஸும் ஸ்மேகாவை காதலிக்க தொடங்குறாரு. என்னங்க, இந்த கதையை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கா? கண்ணால் லட்டு தின்ன ஆசையா படத்தில் பார்த்துருக்கலாம். சரி, இப்போ இந்த கடுக்கா படத்துக்குள்ளே வருவோம். விஜய் கௌரிஸும் ஆதர்ஸும் அடுத்தடுத்து தங்களோட காதலை ஸ்மேகா கிட்ட சொல்கிறாங்க. 2 பேரோட காதலையுமே ஸ்மேகா ஏற்றுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருமே ஒரே பொண்ணை காதலிக்கிறது தெரிய வர பிரச்சனை வெடிக்குது. சண்டை போட்டு நண்பர்கள் பிரியிறாங்க. 2 பேரோட காதலையும் ஸ்மேகா ஏற்க காரணம் என்ன? கடைசியில் யாரோட காதல் வெற்றி அடைஞ்சுது? பிரிஞ்ச நண்பர்கள் ஒன்று சேர்ந்தாங்களா? அப்படிங்கிறது தான் இந்த கடுக்கா படத்துடைய கதை. கொடுத்த வேலை கச்சிதமாக முடித்து கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்த்துருக்காரு விஜய் கௌரிஸ். பெண்கள் பின்னாடி சுற்றுற பேர் வழியாக அடாவடி நடிப்பை வெளிப்படுத்துகிறாரு. அதே போல் ஆதர்ஸும் தனித்துவ நடிப்பால் கவனம் ஈர்த்துட்டாரு. வருங்கால மாமனார் கூட மது அருந்துகிற காட்சிகளில் கைத்தட்டல் நிறையாவே கிடைக்கிது. கிராமத்து பொண்ணாவே வாழ்ந்திருக்காங்க ஸ்மேகா. 2 காதலையும் ஏற்றுக்கிற இடங்கள்ல குழப்புனாலும் அதுக்கப்புறம் அதுக்கு காரணம் சொல்கிற இடங்கள்ல முத்திரையான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. இதர நடிகர் நடிகைகளும் யதார்த்த நடிப்பை காட்டி ரசிக்க வச்சிருக்காங்க. சதீஷ்குமாருடைய ஒளிப்பதிவும் கெவினுடைய இசையும் படத்தோட பயணிக்க உதவியாக இருக்கு. பின்னணி இசையிலையும் குறையே இல்லைங்க. பழைய கால காதலை கண் முன்னாடி நிறுத்தி இருக்கிறதுக்கு பாராட்டுக்களை சொல்லித்தான் ஆகணும். ஆனால் பல இடங்களில் கெட்ட வார்த்தைகள் இடம்பெறுவது தேவைதானா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வருது. பல இடங்களில் கிராமத்து பேச்சு கொஞ்சம் புரியவே இல்லை. சப்ஹெட்டிங் போட்டிருக்கலாமே. பெண்கள் எதிர்கொள்கிற முக்கியமான பிரச்சனைகளை அழுத்தமாக சொல்லி காதல் அப்படிங்கிற பெயரில் இளைஞர்கள் துரத்துகிற சூழலில் பெண்கள் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கணுன்றத காமெடி களத்தில் சொல்லி கவனம் ஈர்த்திருக்காரு இயக்குனர் SS முருகராசு. அழுத்தம் நிறைந்த கிளைமேக்ஸ் காட்சிக்கு கைத்தட்டல் நிச்சயம். கடுக்கா இது ஒரு விழிப்புணர்வு.